இன்னைக்கு ஒரு 2 விஷயத்த நம்ம முக்கியமா பார்க்கலாம். அதாவது நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னு நெறைய பேரு அ என்கிட்ட மெசேஜ் பண்றாங்க, கேட்குறாங்க. WhatsAppல எல்லாமே கேட்குறாங்க. ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு உடனே நடக்கணும். ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் சக்சஸ் ஆகணும். இந்த மாதிரி நெறைய விஷயத்த கேட்குறாங்க. சரியா? அ எனக்கு ஒரு லவ்வர் இருக்காங்க. அவங்க இப்ப என்ன லவ் பண்ணல. என்ன வேணான்னு நெனைக்கிறாங்க. என்னோட குரல் கேட்டாலோ, என்னோட பேர கேட்டாலோ, எனக்கு உன்ன புடிக்கல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நான் வேணாம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. அவங்களோட மனச எப்படி மாத்துறது? நான் எந்த மாதிரியான மெத்தட்ஸ பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு அ அவங்க திரும்ப கிடைப்பாங்க. இந்த மாதிரியான கேள்விகள், இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் திரும்ப திரும்ப என்கிட்ட வருது. ஃபர்ஸ்ட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஃபெயிலியர் நடக்கிறதுக்கு 2 பேத்துல யாராவது ஒருத்தருங்க அதிகமான காரணமா இருப்பாங்க. இல்லன்னா 2 பேத்துல யாராவது ஒருத்தங்க அதிகமா புரிஞ்சுக்காத நிலைமையில இருப்பாங்க. அதாவது ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செய்யறது, அது அவங்களுக்கு மத்தவங்களுக்கு இரிட்டேட்டிங் ஆகும். அப்போ "உன்ன எனக்கு புடிக்கல, நீ எனக்கு வேண்டாம்." இந்த மாரி ஒருத்தருக்கு ஒருத்தர் யாராவது ஒருத்தங்க சொல்லிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் அ வெறுத்துட்டு போனவங்க ஜாலியா இருப்பாங்க. வெறுப்பா இருந்தவங்க, ஐ மீன் வெறுப்பு வாங்குனவங்க, நம்ம அவங்களையும் நெனச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பலவிதமான பிரிவுகள் இருக்கு. சரியா? ஸோ இந்த மாரி இருக்கும் பட்சத்தில, நீங்க என்ன பண்ணணும்? பொதுவா எல்லாருமே பண்றது, அழுகுறது, வேதனைப்படுறது, கஷ்டப்படுறது, அவங்க உடம்பையே வருத்திக்கிறது, இல்ல மன ரீதியா தூக்கம் இல்லாம, சாப்பிடாம, இந்த மாதிரி நெறைய விஷயங்கள்ல பாதிக்கப்படுவாங்க. ஸோ இப்படிலாம் இல்லாம, நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு நெனைக்கிறீங்களோ, அதுவாவே மாறுங்க. அதாவது நீங்க சந்தோஷமான லைஃப் எதிர்பார்க்குறீங்க. சந்தோஷமான ஒரு லைஃப் பார்ட்னர எனக்கு திரும்பவும் அவங்களே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த மாதிரியான சந்தோஷமான நிலையில, ஹேப்பி மூமெண்ட்ல நீங்க அவங்க கூட இருந்தா எப்படி இருப்பீங்களோ, அதாவது நீங்க இப்ப தனியா தான் இருக்கீங்க. சொல்லப்போனா அப்படின்னா, தனியா தான் இருக்கீங்க. ஆனா, அவங்க உங்க கூட இருந்தா என்னென்னலாம் நடக்கும்? எப்படிலாம் இருப்பீங்க? எப்படிலாம் ஃபீல் பண்ணுவீங்க? அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அந்த மாரியான மனநிலைய தான் நீங்க வாழணும். சரியா? சொல்லப்போனா அவங்க இல்ல அப்படிங்கிற ஒரு இழப்பே உங்ககிட்ட இப்போ இருக்கக்கூடாது. அவங்க உங்க கூட தான் இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் நீங்க இருக்கணும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ, அத அதுவாவே மாறணும் அப்படிம்பாங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். நான் இப்போ கஷ்டத்துல இருக்கேன். நான் சோகமா இருக்கேன். நான் எப்படி அவங்கள அதாவது அதுவாவே மாற முடியும் அப்படின்னு கேட்கலாம். இதில தான் ட்விஸ்ட்டே இருக்கு. நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறீங்க? சந்தோஷமான லைஃப் பார்ட்னர், விட்டுட்டு போனவங்க, நிம்மதியான வாழ்க்கை. நீங்க அத விடுத்துட்டு, அவங்க இல்ல இல்லன்னு நெனச்சு அழுதுகிட்டே இருக்கிறது, கஷ்டப்படுறது, இந்த மாரிலாம் இருந்துச்சுங்கன்னா, இன்டைரக்ட்டா என்ன மீனிங்னா, அவங்க வேணாம் அப்படின்னு நெனைக்கிறீங்க. அவங்க இல்லன்னா, இந்த மாரி நான் வேதனை தரக்கூடிய விஷயங்கள நான் ஃபீல் பண்ணுவேன். அப்ப இதுவே தான் என்னோட லைஃப்ல நடக்கணும் அப்படின்னு நீங்க இன்டைரக்ட்டா கடவுள்ட்ட சொல்றதா அர்த்தம். ஸோ இந்த மாரி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு நல்லதே நடக்கவே நடக்காது. சரியா? ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதுவாவே மாறணும். ஓகே. 2வது விஸ்பர் மெத்தட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ விஸ்பர் மெத்தட் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிள். நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதாவது ஆப்போசிட் பெர்சன் கிட்ட உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அத அவங்க காதுல மெல்லமா சொல்லணும். சரியா? இது கற்பனையில பண்ணணும். நீங்க கேட்கலாம், "நான் 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம். நான் எப்படி அவங்க காதுல சொல்ல முடியும்? நான் சாதாரணமா பேசினாவே அவங்க காது குடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில நீங்க எப்படி அ இந்த மாரி பண்ண சொல்றீங்கன்னு?" கேட்கலாம். நான் நேரடியா பண்ண சொல்லல. நேரடியா சொன்னோம்னா, ஒரு சில பேர் கேட்பாங்க. முக்காவாசி பேரு கேட்கவே மாட்டாங்க. அதுக்கு தான் என்ன சொல்றேன், கற்பனையில அவங்க காதுல நீங்க சொல்லணும். சரியா? இப்படி கற்பனையில அவங்க காதுல சொல்லம்போது, கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த அதாவது நீங்க என்ன அவங்க காதுல சொன்னீங்களோ, அந்த மாற்றம் நீங்க கண்கூடா பார்க்கலாம். சப்போஸ் நீங்க எக்ஸாம்பிளுக்கு "நீ எனக்கு கால் பண்ணு. உன்ன பார்க்கணும் போல இருக்கு. திரும்பவும் என்னோட லைஃப்ல வா. அதுக்கப்புறம் உன்னைய தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் உன்ன ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. உன்ன தான் நான் மனசார நேசிக்கிறேன்." இந்த மாதிரியான விஷயங்கள நீங்க சொல்லலாம்.
சரியா? இது வந்துட்டு ரிலேஷன்ஷிப்புக்கு பொருந்தும். இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது உங்க உறவுமுறை சார்ந்த பிரச்சனைகள், இல்ல அது மாரி சால்வ் பண்றதுக்கு, இல்ல வேற ஒருத்தவங்க கிட்ட ஏதாவது மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நெனச்சா கூட இந்த விஷயத்த பயன்படுத்தலாம். ஸோ இந்த விஸ்பர் மெத்தடா இன்னும் அடுத்தடுத்த வீடியோல இன்னும் டீட்டெயிலா நான் வந்து பேசுறேன். சரிங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். நம்ம சேனல்ல சில வீடியோக்கள், சில மெத்தட்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாவும், ஈஸியா அ அதாவது ஈஸியா பிராக்டிஸ் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ என்ன சொல்றது? ரியலிட்டிக்கா ரியலிஸ்டிக்கா என்ன நடக்கும்? எது சாத்தியம்? எது சாத்தியம் இல்ல? இதெல்லாம் ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் மெத்தட்ஸ், பிராக்டிஸ்லாம் குடுத்துட்டுருக்கேன். ஸோ நீங்க வந்துட்டு என்னோட சேனல்ல பிளே லிஸ்ட்ல இருக்கு. அத முழுமையா பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னோட கிட்ட நீங்க உங்க சக்சஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணணும் அப்படின்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அதுக்கு ஒரு ஆடியோ ஃபார்மேட்ல சென்ட் பண்ணலாம். கன்டினியூஸா ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணலாம். அ உங்களோட சக்சஸ் ஸ்டோரிய நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.